get to know me in Tamil to the best of my abilities. ஸோ நான் 17 வயசில் சிங்கப்பூர்லேருந்து கனடாவுக்கு படிப்புக்காக வந்தேன். அப்போதிலிருந்தே நான் இங்கே தான் இருக்கேன். நான் தனியாகவே இங்கே இருக்கேன். நான் கனடாவில் குளிராக இருக்கும்போது நான் திருப்பி வீட்டுக்கு போவேன். வின்டர்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ என் குடும்பம் எல்லாரும் சிங்கப்பூரில் தான் இருக்காங்க. சின்ன வயசுலேயே நான் சிங்கப்பூர்லேருந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ தனியாக இருக்கும்போது தான் சிங்கப்பூரை இன்னும் அதிகமாக மதிக்க கற்றுக்கிட்டேன். சிங்கப்பூரில் வந்து தமிழ் ஒரு அஃபிஷியல் மொழியாக தான் இருக்கு. சின்ன வயசுல இருக்கும்போது நான் ஒரு தமிழ் பொண்ணு சொல்லத்துக்கு ரொம்ப தயக்கமா இருப்பேன். நான் சிங்கப்பூர்ல வந்து அதிகமா சீன நண்பர்கள் தான் எனக்கு இருந்துச்சு. அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, ரேசிஸ்டா ஏதாச்சும் சொல்வாங்களா, அதை எல்லாத்தையும் நினைச்சு ரொம்ப பயமா இருந்தேன். இப்போதான் என் கலாச்சாரம், என் மொழி எல்லாத்தையுமே கத்துக்கணும்னு ரொம்ப முயற்சி செய்றேன். நான் எக்ஸ்பர்ட்டே இல்லை, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆக்சுவலி எனக்கு தமிழ் படிக்கவும் பேசவும் எழுதவும் தெரியும். உச்சரிப்பு மட்டும் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஸோ ஆக்சுவலி சுத்த தமிழ் வார்த்தைகள் எனக்கு தெரியும். ஆனா பேசும்போது எல்லா விதமான வார்த்தைகளையும் கலந்து சிங்கப்பூர்ல தான் அந்த மாதிரி பேசுவோம். கட்டுரை எழுதும் போது தான் சுத்த தமிழ் வார்த்தைகள் பயன்படுத்துவோம். இதுதான் நான் பேசுகிற தமிழ்.